Hi, hello, vanakkam and welcome to our Mummy Paavam channel. Today நம்ம cooking sectionல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம். அது என்னன்னா பொரி பஞ்ச் ஃப்ரை. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பொரி பஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் பொரி எடுத்திருக்கோம், வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கோம், ஒரு கேரட் சீவி எடுத்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம பொரி பஞ்ச் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பொரியை ஊற வைக்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பொரியை ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பொரி நல்லா தண்ணியில் ஊறணுங்கிறதுனால இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பொரி நல்லா தண்ணியில் ஊறட்டும். வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. பொரி நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியிலேருந்து பொரியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை நார்மல் பொரியில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இதே நமுத்தின பொரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் ஊற வச்சிங்கனாலே போதுமானது. இந்த ஊறின பொரியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ண முடியாதவங்க மிக்சியில் போட்டு ஒரு சுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பொரி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஸ்பைசி வேணுங்கிறவங்க 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசிச்சு வச்ச பொரி, உருளைக்கிழங்கு அண்ட் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆயிலோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆகிற மாதிரி அகெயின் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பொரி பஞ்சோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் பார்ட் பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் சமையல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட்டப் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே, வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம நேரத்தை நீங்கள் வேக வச்சு போடுறீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வேக வைக்காமல் நீங்கள் செரவி போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதக்கின இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம வீட்டில் போடுற வடை பஜ்ஜிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து நீங்கள் பசைகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஷேப்புக்கு கையில் ஒட்டாமல் வரும். அண்ட் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துருக்கோம். நீங்கள் தட்டி போடுற மாதிரி இருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த மிக்சரை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். பேன் எடுத்துக்கலாம். பொரி பஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்ற போகிறோம். ஸோ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பொரி பஞ்ச் மசாலா மிக்சரை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கோம். ஸோ அது இப்போ ஆயில் ஹீட்டப் ஆன உடனே அதில் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நமுத்து போன பொரி எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம், வயிறு வலிக்கும், நிறைய ரீசன் இருக்குது.
ஸோ பொரியை நீங்கள் த்ரோ அவுட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச வடை பஜ்ஜி அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் யூனிக் டேஸ்ட் நம்மளுக்கு தரும். தவலை டோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சாப்பிடும் போது நம்மளுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் லைக் கட்லெட் ஃபீல். நீங்கள் தவலை கொஞ்சம் மட்டும் நீங்கள் கீ ஆர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 சைடும் நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி போடும்போது நீங்கள் உருளைக்கிழங்கு கேரட்டையும் நீங்கள் வேக வச்சு எடுத்து மசிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போது அது உள்ளே வந்து கொஞ்சம் குக்கடாக இருக்கும். நார்மலாக பொரியை வச்சு நம்ம காரப்பொரி இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனல்லையே பொரியை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஸ்வீட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்க்கல, விசிட் பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ரோஸ் பொரி கோவா, அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் விசிட். ஃபைனலி பொரி பஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.